தினம் ஒரு தியானம். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். சங்கீதம் 96:2. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வந்த ஆண்டவர் இயேசு. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். சிதறி போய் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்த அந்த ஆதி திருச்சபையார். சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின அப்போஸ்தலனாகிய பவுல். சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. இயேசு கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்க நீ நாடுகிறாயோ? ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஆமென்.